திமுக கூட்டணியில தேமுதிகவுக்கு எத்தனை இடங்கள் கொடுக்க போறாங்க அப்படின்றது ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கிறது. ஒரு சஸ்பென்ஸாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா திமுகவை பொறுத்தவரையில காங்கிரஸோடய அவங்க டீல் முடிச்சிட்டாங்க. 28 தொகுதிகள் கொடுத்துட்டாங்க அப்படின்றப்ப தேமுதிகவுக்கு எவ்வளவு தொகுதிகள் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி அப்படின்றது தொடர்ச்சியா இருந்துட்டே இருக்கு. இப்ப இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா தேமுதிக எப்படி முதல்ல திமுகவுக்கு சுவிட்ச் ஓவர் ஆனாங்க, என்ன நடந்தது இடையில, தேமுதிக என்டிஏ அலைன்ஸில் தானே இருந்திருக்கணும், என்ன ஆச்சு அப்படின்ற நிறைய கேள்விகளும் உங்களுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோல தேமுதிக எப்படி திமுக கூட்டணிக்கு வந்தது, எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அதிமுக மிஸ் பண்ணாங்க அப்படின்றத பத்தி ரொம்ப டீட்டெயில்டா நம்ம பேச போறோம். தேமுதிகவுக்கு 1% வாக்கு கூட இல்லையே. ஏன்னா 2021 நிலவரத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 0.43% தான் அவர்களுடைய வாக்கு சதவீதமாக இருக்கு. அப்படின்றப்ப எப்படி திமுக அவர்களுக்கு 10 இடங்கள் கொடுக்கும், ஏன்னா 10 இடங்கள் கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தான் பேச்சு இருக்கு. தேமுதிகவுடைய நம்பர்ஸ் லாஸ்ட்ல தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணா திமுகவுடைய கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் கேள்விகள் எழுப்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கடைசியா அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ அதனால தேமுதிகவை பொறுத்தவரையில 10 இடங்கள் வரையும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு திமுக கூட்டணியில அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. விசாரிக்கும் பொழுது தேமுதிகவுக்கு 6 இடங்கள் பிளஸ் 1 ராஜ்யசபா அப்படின்றது தான் கூட்டணி பேச்சுவார்த்தையில இருந்ததா சொல்றாங்க. கடைசியில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றதும் உண்மையான ஒரு கருத்து தான். இப்ப இதற்கிடையில பாத்தீங்கன்னா எப்படி எடப்பாடி பழனிசாமி மிஸ் பண்ணாரு. 2024 எடப்பாடி பழனிசாமியை நம்பி போன ஒரு 3 கட்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு தேமுதிக, இன்னொன்னு எஸ்டிபிஐ, இன்னொன்னு புதிய தமிழகம் கட்சி. இந்த 3 கட்சிகள் தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில இடம்பெற்ற கட்சிகள். இதுல 36 இடங்கள்ல அதிமுக போட்டியிட்டது நாடாளுமன்ற தொகுதிகளில். அதே மாதிரி தேமுதிக 5 இடங்கள்ல போட்டியிட்டது, புதிய தமிழகம் ஒரு இடத்துல போட்டியிட்டது, எஸ்டிபிஐ ஒரு இடத்துல போட்டியிட்டது. போட்டியிட்ட 39 இடங்கள்லையும் இந்த கூட்டணி படுதோல்வியை சந்தித்தது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப ஒரு ட்ரஸ்டட் அலையாத்தான தேமுதிக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி தேமுதிக திமுக கூட்டணி பக்கம் போனாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ச்சியா இருந்துட்டு இருக்கு இல்லையா. அதை பத்தி தான் அந்த வீடியோல நம்ம பேச போறோம்ன்றதையும் நான் சொல்லிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை முழுவதுமாக பிரேமலதா அவர்கள் நம்பி இருக்கிறார்கள். ஏற்கனவே 2025 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான அந்த காலி இடங்கள் வந்தப்ப தேமுதிகவுக்கு ஒரு இடம் கொடுப்பாங்க அப்படின்னு நம்பினாங்க. தேமுதிகவுக்கு ஒரு இடம் அதிமுக கொடுக்கல அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். அது ஒரு பெரிய சர்ச்சையாகவே மாறியது. அப்ப பிரேமலதா என்ன சொன்னாங்க அப்படின்னா, ராஜ்யசபா சீட் கொடுக்க வேண்டியது அதிமுகவுடைய கடமை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில 2026 இந்த மாதிரி ராஜ்யசபா இடங்கள் காலியாகும் போது அப்போ அதிமுகவின் சார்பில் தேமுதிகவுக்கு ஒரு இடம் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற ஒரு வாக்குறுதி அதிமுகவுடைய தலைமை கழகத்தின் சார்பாக ஒரு அறிக்கையாகவே வெளிவந்தது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ 2026 இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 இடங்கள் காலியாக இருந்தது. அதற்கான தேர்தல் இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு. 16ஆம் தேதி நடக்க இருக்கிறது. இப்போ அன்னபோஸ்டாவே எல்லாமே தேர்வு பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அந்த கோட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா தேமுதிகவுக்கு ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்னு தேமுதிக நம்பி இருந்தாங்க. கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில தேமுதிகவுக்கு ஒரு இடம் கொடுக்கல அப்படின்றத அவர் கம்யூனிகேட் பண்ணிட்டாரு. அது ஒரு பெரிய ஷாக்காகவும் தர்ம சங்கடமாகவும் தேமுதிகவுக்கு மாறியதாக சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த கான்வர்சேஷன்ஸ்ல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேமுதிகவுக்கு அதிமுக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த முறை நம்ம நிச்சயமாக உங்களுக்கு ஒரு இடம் கொடுப்போம், அதை நாங்கள் எழுதியே தந்துடுறோம். போன முறை உங்களுக்கு நாங்கள் இயர் போட்டு எழுதி தரல, பட் இந்த முறை நாங்கள் இயர் போட்டே எழுதி தந்துடுறோம், கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை அளிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தேமுதிக புத்திசாலித்தனமா தாவேகாவோடையும் பேசிட்டு இருந்திருக்காங்க, திமுகவோடையும் பேசிட்டு இருந்திருக்காங்க. தாவேகாவை பொறுத்தவரையில் அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனத்தின் மூலமாக தேமுதிகவுக்கு 40 இடங்கள் கொடுப்பது அப்படின்ற ஒரு உத்தேசமான ஒரு முடிவு எடுக்கப்பட்டு இந்த 40 தொகுதிகளில் தாவேகாவும் தேமுதிகவும் இணைந்தால் அங்கே எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்ற சர்வே எல்லாம் கூட எடுக்க தொடங்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுகவோடையும் தேமுதிக டச்சில் இருந்திருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஏவா வேலு டச்சில் இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ராஜ்யசபா சீட் கொடுக்காதது பிரேமலதாவுக்கு பெரிய அப்செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ அதிமுகவை பொறுத்தவரையில அவங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, ஒன்று தம்பிதுரைக்கு கொடுப்பது, இன்னொன்று அன்புமணி ராமதாஸுக்கு கொடுப்பது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஒருவேளை அன்புமணி ராமதாஸை நீங்க இந்த தேர்தலில் போட்டியிடுங்க, அடுத்து வரக்கூடிய அந்த ராஜ்யசபா தேர்தலில் உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறோம் அப்படின்னு கூட கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் பாமகவை பொறுத்தவரையில் ஒரு பெரிய கட்சி, அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமகவுக்கு நம்ம 18 சீட்டு கொடுக்குறோம், அது ஒரு பெரிய கட்சி. ஸோ அந்த அலைன்ஸ் பார்ட்னர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சி
அதிமுகவை பொறுத்தவரை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு ராஜ்யசபா சீட் வந்து அன்புமணி ராமதாஸுக்கு கொடுத்தது பிரேமலதாவுக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தியது. உடனடியாக என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கூட்டணியிலேருந்து நம்ம வெளியேறலாம், நம்ம வந்து திமுக கூட்டணிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக எடுத்த முடிவு தான் அது அப்படின்னு சொல்றாங்க. திமுகவை பொறுத்தவரையில ஒரு ராஜ்யசபா சீட்டு தானே, எங்களுக்கு ஆல்ரெடி 4 வருது அப்படின்றப்ப நாங்கள் வந்து 2 இடங்கள்ல எங்கள் கட்சிக்காரங்க போட்டிடுவாங்க, ஒரு இடம் வந்து காங்கிரஸுக்கு, ஒரு இடம் வந்து தேமுதிகவுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து இம்மீடியட்டா வந்து இந்த கூட்டணி அமைந்தது அப்படின்னு சொல்றாங்க. இப்படிதான் அந்த கூட்டணி அமைஞ்சது. மற்றபடி பார்த்தீங்கன்னா பிரேமலதாவை பொறுத்தவரையில அவங்க வந்து இந்திய அலைன்ஸ்ல தான் டிராவல் பண்ணும் அப்படின்றது அவர்களுடைய விருப்பமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ச்சியாக கடுமையாக அவர்களுடைய மக்கள் சந்திப்புல வந்து திமுகவை விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி குறித்து அவர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கடுமையான விமர்சனங்களாக அமைஞ்சது. கரூர் விவகாரத்தில் வந்து விஜய்க்கு ஆதரவாகவும் அதே நேரத்தில் வந்து செந்தில் பாலாஜியை கடுமையாகவும் அவர்கள் விமர்சித்தது அப்படின்றது இன்னைக்கும் சோசியல் மீடியாவில் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து திடீரென அவங்க வந்து திமுக அலைன்ஸ் பக்கம் போனது அப்படின்றது ஒரு பெரிய பேசுபொருளாக அந்த நேரத்தில் இருந்தது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க திமுகவோட டச்சில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு எல்லா கட்சிகளுமே வந்து நட்பு சக்தி தான் அப்படின்னு பேசியிருந்தாங்க. இப்போ பிரேமலதா அவர்களை பொறுத்தவரையில் இப்போ அவங்க திமுக கூட்டணிக்கு வந்துட்டாங்களே, திமுக கூட்டணிக்கு வந்ததுனால திமுகவுக்கு லாபமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக லாபம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தாவேகா போன்ற ஒரு கட்சியை, விஜய் போன்ற ஒரு பிரபலம் மிக்க ஒரு நடிகரை வந்து விமர்சனம் பண்ணுவதற்கு பிரேமலதாவால் முடியும். அதற்கு முக்கியமான காரணம் இப்போ வந்து விஜயை பொறுத்தவரையில விஜயகாந்தோடைய ரிசம்பிளன்ஸா அங்கெங்கே வந்து எடுத்துக்கிறாரு. ஸோ அந்த அடிப்படையில் வந்து விஜயகாந்தை மையப்படுத்தி விஜயை அட்டாக் பண்ணுவதற்கான ஒரு சூழல் அப்படின்றது இருக்கு. இப்போ இந்த மாதிரி பிரேமலதா அவர்கள் அட்டாக் செய்யும் பொழுது விஜயால அதுக்கு ரிப்ளை கொடுக்க முடியாது. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இவங்க ஒரு பெண்மணியாக இருப்பதுனால அவரால் விமர்சனம் பண்ணுவதும் ஒரு ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால பிரேமலதாவை பொறுத்தவரையில திமுகவுக்கு கிடைச்ச ஒரு குட் சாய்ஸ் தான். ஏன்னா அவங்க நல்ல ஒரு கேம்பெயினர். நீங்க வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை நம்பி மிகப்பெரிய அளவுல கட்சிகள் வராத சூழ்நிலையில தேமுதிகவுடைய பொதுச் செயலாளருமான பிரேமலதா அவர்களும் எடப்பாடி பழனிசாமியும் கடுமையான பிரச்சாரங்கள் மேற்கொண்டாங்க. அவங்க 2 பேரும் களத்துல போய் கேம்பெயின் பண்ணது அப்படின்றது ஒரு பெரிய வெற்றியை ஏற்படுத்தலைனாலும் அது ஒரு டஃப் காம்படிஷனை வந்து திமுக அலைன்ஸ்க்கு கொடுத்தது அப்படின்றத நம்ம கண்கூடாக பார்த்தோம். அந்த வகையில பார்க்கும்போது அவங்க ஒரு நல்ல ஸ்டார் கேம்பெயினர் தான். அவங்கள்ட்ட வந்து வாக்கு சதவீதம் குறைவாக இருக்கு அப்படின்றது உண்மைதான். ஏன்னா இப்போ 2021 படி பார்த்தீங்கன்னா 0.43%. அதே இது வந்து நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2.59% இருக்கு. ஸோ இந்த முறை வந்து அவங்க திமுகவில் ஒரு 6 இடங்கள் வாங்கி தேர்தலை சந்தித்தாலும் கூட அவர்களால் வந்து நிச்சயமாக 2-3 இடங்கள்ல வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்கு. ஏன்னா திமுக கூட்டணியை பொறுத்தவரையில ஒரு பெரிய மெகா கூட்டணியா வச்சிருக்கிறாங்க. அந்த கூட்டணியில அந்த வின்னபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்றது அதிகமாக இருக்கு அப்படின்றதையும் கண்கூடாக பார்க்க முடியுது. இந்த வீடியோ முழுமையா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரேமலதாவுடைய விருப்பத்தை பொறுத்தவரையில என்டி அலைன்ஸோட போகணும் அப்படின்றது தான் அவர்களுடைய விருப்பமாக இருந்தது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த பெரிய மாநாடு ஒன்று நடந்ததுல ஜனவரி 9ஆம் தேதி கடலூர்ல மிகப்பெரிய ஒரு மாநாடு, தேமுதிகவுடைய மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 அப்படின்னு ஒன்று நடத்துனாங்க. அதற்கு முன்னாடி மாவட்ட செயலாளர்கள்ட்ட கருத்து கேட்டாங்க. மாவட்ட செயலாளர்கிட்ட கருத்து கேட்கும்போது நிறைய பேர் வந்து திமுகவுடைய கூட்டணியில நம்ம போகலாம் அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து தாவேகாவோட போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில பேர் வந்து அதிமுகவோட போகலாம் அப்படின்றது சில பேருடைய கருத்தாக இருந்தது. இந்த கருத்துக்களை எல்லாம் அவங்க உள்வாங்கிக்கிட்டு அந்த மக்கள் உரிமை மீட்பு மாநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நாளாக வந்து நம்ம வந்து சத்தியனா இருந்துட்டோம், இனிமேல் வந்து நம்ம சாணக்கியனா இருப்போம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ திமுகவுடைய கூட்டணிக்கு போவதற்கு ஒரு நாளுக்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா பிரேமலதா அவர்கள் வந்து எல்முருகன் அப்புறம் வந்து எஸ்பி வேலுமணி அவர்களோட ஈசா மையத்தில் நடந்த அந்த சிவராத்திரி விழாவில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அப்போ இந்த கூட்டணி அப்படின்றது உண்மையாகவே அமையப்போகுது அப்படின்றது தான் பலருடைய எதிர்பார்ப்பு. இதற்கிடையில் வந்து எப்படி கருத்து வேற்றுமை நடந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பேசியிருக்கோம். அந்த ராஜ்யசபா சீட்டு மட்டும் தேமுதிகவுக்கு கொடுத்திருந்தால் எடப்பாடி இந்நேரம் வந்து தேமுதிக வந்து என்டிஏ அலைன்ஸ்குள்ளே இருந்திருப்பாங்க. அவங்க கொடுக்காததுனால தான் வந்து திமுக கூட்டணிக்கு போனாங்க அப்படின்ற ஒரு தகவலை சொல்கிறாங்க. ஐ திங்க் இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.